பின்னிட்டு பாராதே. இதை இந்த செய்தியை நீங்கள் வாழ்நாள் முழுதும் மறக்காதீங்க. வாழ்நாள் முழுவதுமே மறக்காதீங்க. ஸோ கர்த்தர் இந்த 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 வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆதியாகமம் 19வது அதிகாரம் நம்ம நேற்று பார்த்தோம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம், அவர் அவரை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. ஸோ லோத்துக்கு கர்த்தர் ரொம்ப திட்டம் தெளிவுமாக கூறுகிறாரு. நேற்று நம்மளுடைய முழங்கால் யுத்த ஜெபத்தில் நம்ம இதை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு 2வது நாள். பின்னிட்டு பார்த்ததுனால, பின்னிட்டு பாராதே என்ன அவர் என்ன சொல்றாரு, நீ வேற ஊருக்கு போயிடு, வேற இடத்துக்கு போயிடு, இங்கே நிற்காத, நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதுக்கு அவர் வேற ஏதாவது இடத்துக்கு என்ன அனுப்புங்க அப்படிலாம் சொல்லி கேட்குறார். ஸோ இந்த நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 24வது வசனத்தில் பார்த்தோம். அப்போது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிர்களையும் அழித்து போட்டார். எல்லாத்தையுமே அழித்து போடுறார் கர்த்தர். எல்லாத்தையுமே சோதோம் கொமோராவை அழித்து போடும்போது லோத்துக்கிட்ட கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, நீ பின்னிட்டு பார்க்காது. ஆனால் அவன் மனைவியோ, அதுதான் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால். இந்த உப்பு தூணை பற்றி தான் நேற்று நான் பேசிட்டு இருந்தேன். இந்த உப்பு தூண் ஆனதுனால தான் எதுவுமே யோசிக்காதபடி, எதுவுமே நடக்காதபடி, உப்பு தூண் ஆயிட்ட பிறகு அதுக்கு மேலே என்ன நடக்க முடியும்? ஸோ நம்ம பின்னிட்டு பார்க்கறதுனால நிறைய காரியங்களை இழந்திருக்கிறோம். நிறைய காரியங்களை, ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பின்னிட்டு பார்த்ததுனால. இந்த லோத்துடைய மனைவி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பூமிக்கு அனுப்புகிறாரு. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இந்த பூமி என்ன ஆச்சு, என் சொந்த பந்தம்லாம் என்ன ஆச்சு, எனக்கு நான் விட்டு வந்ததெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு பார்வை தான், பின்னாடி ஒரு சின்ன பார்வை கொடுக்குறாங்க. பின்னிட்டு பார்த்தனால உப்பு தூண் ஆனால். நேற்று இதை ரொம்ப நான் தெளிவாக இதை பேசினேன். உப்பு தூணை பற்றி நிறைய நேரங்களில் நம்முடைய மனசில் நம்ம உப்பு தூணாக தான் இருக்கிறோம். இந்த காரியங்களை பற்றி நமக்கு ஒரு தெளிவான புத்தி இல்லாமல் நம்ம இருக்கிறோம். ஐயோ, நம்ம உப்பு தூண் ஆகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் காட்டின வழியை தாண்டி, ஆண்டவர் காட்டின வழி நிறைய வழிகளை காட்டிக்கிட்டே போனார். ஆனால் நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம் பாருங்க, பரவாயில்ல இந்த குட்டி பாவம் தானே, பரவாயில்ல இது சின்ன காரியம் தானே, பரவாயில்ல இது சொந்தக்காரு தானே, பரவாயில்ல இது கிளாஸ்மேட்டு தானே, பரவாயில்ல இது ஆண்டவர் மன்னிச்சிடுவாருன்னு சொல்லி நம்ம அந்த ஒரு விஷயத்தில் அப்படியே சாத்தான் காட்டின வழியில் ஒரு பின்னாடி நம்ம பார்த்ததுனால நம்ம ஆசீர்வாதங்களை இழந்த நேரங்கள் உண்டு கண்டிப்பாக. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார் இந்த இடத்துல, என்னைக்குமே ஆவிக்குரிய ஜீவத்தில் பின்னிட்டு பார்க்கவே பார்க்காத. ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஒரு தெளிவான அதுக்கு ஏற்ற வார்த்தைகளை நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த வார்த்தைகள், உப்பு தூணாய் மாறாதே. பின்னிட்டு பார்த்ததுனால உப்பு தூணாயிடும். நம்ம மைண்டிலேருந்து நம்முடைய ஐம்புலன்களும் உப்பு தூணாக மாறிடும். உப்பு தூணாக மாறிட்டா ஒரு யூஸ்லெஸ்ஸாக ஆகிடுவோம். நம்ம என்ன அப்படியே எதுவுமே நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு மாறிடும். ஸோ லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 57வது வசனத்துலேருந்து நீங்கள் வீட்டில் போய் படிங்க. 56லேருந்து மனுஷகுமாரன், 9வது அதிகாரம் 56, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அவர்கள் வழியில் போகிலே ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். என்ன சொல்கிறான்? நீர் எங்கே போனாலும். நம்ம என்ன சொன்னோம்? ஆண்டவரை ஏற்றுக்கிட்டப்போ, ஆண்டவரே நான் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் நான் உங்களை பின்பற்றி வருவேன். நிறைய இடங்களில் நம்ம கர்த்தருக்கு சொன்ன வார்த்தை, நான் உங்களை பின்பற்றி வருவேன். இதே மாதிரி தான் அந்த சீஷர்களில் ஒருவர் அவரை பார்த்து சொல்கிறார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். தெளிவாக இருக்குது. அவன் கேட்குறான், ஒரு ஆண்டவர் கேட்குறாரு அவனை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா. அதுக்கு என்ன சொல்கிறாரு? எங்கள் அப்பா சாவர வரைக்கும் நான் வீட்டில் இருந்துடுறேன், எங்கள் அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு நான் வரேன், அதுக்கப்புறம் நான் உங்களை பின்பற்றி வருவேன். அதுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, மரித்தோரை அடக்கம் செய்யட்டும்.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஐயோ! நான் அவங்க சாவுக்கு போலையே, அவங்க எதனாவது நச்சுப்பாங்களே. நான் நிறைய நேரங்கள மிஸ் பண்ணியிருக்கிறேன். சொல்ற வார்த்தை, மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அந்த நேரத்துல எனக்கு ஊழியம் இருக்கும். ஸோ ஊழியத்த விட்டுட்டு போறதா, அங்க போறதா? துக்க வீட்டுக்கு போறது நல்லது தான். ஆனா, சில நேரங்களில யோசித்து செயல்பட வேண்டும் நம்ம இதுல கூட. ஸோ அவர் சொல்லித்தாரு, ஆண்டவர் சொல்லித்தாரு, மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். பாவம் செய்றவங்க பாவம் செய்றவங்களோட கூட இருக்கட்டும். அங்க உனக்கு கலப்படம் கிடையாது. அங்க கலப்படம் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க தான் நம்ம செய்ற தப்பே. எல்லாரோட கலந்துப்போம். எல்லாரோட நம்ம அங்க தான் நம்ம பின்னிட்டு பார்க்கறதுக்கு ஈஸியான வழிகள நம்ம உண்டாக்கி வச்சுக்கிறோம். ஸோ அடுத்தது பாருங்க. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி வேறொரு அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றி வருவேன், உம்மை பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லணுமா? பர்மிஷன் கொடுக்கணுமா? நீ போயிட்டு வாப்பா, உனக்கு நல்லா நான் பார்த்துக்கிறேன், நீ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் இங்கே சேர்த்து வைக்கிறேன், உன்னுடைய சொத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய துணிமணிலாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா போயிட்டு வாப்பா. அப்படி அனுப்ப வச்சு விடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் வேறொருவன். எல்லாம் ஆண்டவர்கிட்டயே கேட்குறாங்க. ஏசாமிட்டே இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நம்ம விட்டா கூட நம்ம இப்படி தான் கேட்போம். ஆண்டவர் வேற ரூட்டை காட்டுறாரு, வேற இடத்த எதுக்கு நம்ம அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கீழ்ப்படியாம? ஏன்னா பின்னிட்டு பார்த்து, ஐயோ நான் இதை விட்டுட்டு போயிட்டா எனக்கு பெருசு கிடைக்காது. ஆண்டவர் காட்டுறது இன்னும் பெருசு, இன்னும் அதிகம், இன்னும் ஒரு செழிப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்குள்ளாவே இப்படிப்பட்ட எண்ணங்களை வர வைத்து கொண்டு பின்னிட்டு பார்த்து, ஆண்டவரே நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்கியூஸ், நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்வோம். நிறைய ஆண்டவருக்கு என்னால் முடியாத ஆண்டவரே, நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப சிக்க ஆண்டவரே, நான் இப்படி ஆண்டவரே, நான் அப்படி ஆண்டவரே, உனக்கு தெரியும். ஆண்டவருக்கே கதை சொல்லுவோம். ஆண்டவருக்கே கதை சொல்லிட்டு அப்புறமா வரேன் ஆண்டவரே, அப்புறமா வரேன். இந்த மாதிரி கேஸெல்லாம் கர்த்தர் நம்பவே மாட்டார். பின்னிட்டு பார்க்காத. என்னைக்கு நீ இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாயோ, அன்னையிலேருந்து போ, ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டே இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி. விட்டுட்டு போகிறது ரொம்ப ஈஸி. அப்படியே ஆண்டவர் பின்னாடி போகாமல் இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆண்டவர் பின்னாடி போகிறது தான் கஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது நமக்கு தெரியலனாக்கா ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அந்த இடத்துல? அதற்கு இயேசு கலப்பையின் மீது தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஒருத்தர தகுதி கிடையாது. கலப்பையின் மீது கையை வச்சுட்டோம். எத்தனை பேர் கலப்பையின் மீது கையை வச்சுட்டோம்? ஒரே ஒரு கை தான் பார்க்குறேன். யாருமே நீங்கள் வைக்கலையா? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா கலப்பையின் மீது கையை வச்சாச்சு. இங்கே ஒப்பு கொடுத்தீங்கல்ல எல்லாரும், நான் கலப்பையின் மீது கையை வச்சுட்டேன். அதுதான் கலப்பையின் மீது கையை வைக்கிறது. ஆண்டவரே நான் என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்கிறீங்க? இதெல்லாம் கலப்பையின் மீது கையை வைக்கிறது. இதெல்லாமே என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே, நான் உங்கள் ஊழியத்தை நான் செய்கிறேன். இது எல்லாமே கலப்பையின் மீது கையை வைத்துட்டு போகிறது. கலப்பையின் மீது கையை வச்சுட்டு நீ பாதியில் விட்டு போக முடியுமா? வைக்கவே முடியாது. சிமெண்ட்டை கலர்றாங்கனாக்கா, தண்ணியை ஊற்றி கலக்கிறாங்கனாக்கா, அன்னைக்கே எடுத்து கட்டினாதான், அந்த ஈரத்தோடு எடுத்து அவங்க பூசி விட்டாதான். அதை விட்டுட்டு போனாங்கனாக்கா, அது நாளை காலையில் வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? கெட்டியாயிடும், கல் மாதிரி ஆகிடும். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, கலப்பையின் மீது கையை வச்சுட்டு நீ பின்னிட்டு பார்க்காத. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணோம்? எல்லாரும் வரிசையாக உட்காந்து நிறைய ஒப்பு கொடுத்தோம். ஆனால் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. அதெல்லாம் இந்த மாதிரி எத்தனை முறை செஞ்சுருக்கிறோம், எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறோம். நம்ம மைண்டில் ஆண்டவரே உங்களுக்கு தான், நீங்கள் தான். இந்த ஆணித்தரமான வைராக்கியம் உனக்குள்ளே இருக்குதுனாக்கா கண்டிப்பாக எங்கேயோ இருப்போம். நம்ம ஏதோ ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கில் இருப்போம். ஆனால் நம்ம குறுக்கு வழியில் தான் ஏதோ தேட போகிறோமே ஒழிய, ஆண்டு சொல்கிறாரு, கலப்பையின் மீது கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்காத. பின்னாடி பார்க்கவே பார்க்காத. யார் வேணால் சொல்லி தருவாங்க, சொந்தம் பந்தம் எல்லாமே சொல்லி தருவோம். உன் ஃப்ரெண்டு சொல்லி தருவாங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க சொல்லி தருவாங்க. நீ இப்படி செஞ்சிக்கோ, நீ அப்படி செஞ்சிக்கோ, நீ இப்படி இரு அப்படி இரு, எல்லாம் சொல்லி தருவாங்க. உனக்கு கொடுத்துருக்கிறாரு கர்த்தர் ஒரு மனசாட்சி, உனக்கு கர்த்தர் ஒரு அறிவை கொடுத்துருக்கிறாரு. அந்த அறிவை வைத்து நீ யோசிக்கும் போது ஆண்டவர் பேசுறது, கலப்பையின் மீது கையை வைத்துட்ட, பின்னிட்டு பார்க்காத. பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. இப்போ யோசிங்க, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியா இல்லையா?
இப்போ யோசிங்க. நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா? தகுதியாக இருக்கிறனாக்கா கலப்பையின் மீது கையை வச்சுட்டு நீ பின்னாடி பார்க்காத. நீ பின்னாடி பார்த்தினா, ஆண்டவரே நான் இப்படி தான் செய்வேன், நான் இப்படி தான் வாழ்வேன், நான் இப்படி தான் இருப்பேன், உங்களுக்காக நான் ஏற்றுக்கொண்டேன், இதை நான் உங்களுக்காக நான் செய்கிறேன், இதை உங்களுக்காக நான் இப்படி தான் ஆண்டவரே, நைட்டில் நான் இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன், நைட்டில் நான் இப்படி தான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு படிப்பேன், அதிகாலையில் நான் இப்படி தான் எழுந்து ஜெபிப்பேன், ஆண்டவரே நான் கூட்டங்களுக்கு இப்படி தான் நான் போவேன். ஆண்டவர் உன்னை நம்புகிற வரைக்கும் ஆண்டவர் அந்த நேரத்தில் நிறைய கஷ்டங்களை துன்பங்களை எல்லாத்தையும் கொடுப்பார். அனுபவி. அந்த கஷ்டத்தின் நடுவில் ஒரு பாதையை மாற்றி போடுவார் பாருங்க. அப்பா, அந்த பாதை உன்னை எங்கே கொண்டு போனே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு பாதையை கொண்டு போய் உன்னை நிறுத்துவார். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் என்றைக்குமே ஒரு பெரிய வழிகளை காட்டும் போது, ஒரு பெரிய ஊரை காட்டும் போது, ஒரு பெரிய நகரத்தை காட்டும் போது, ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை காட்டும் போது, ஆண்டவரே நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வீட்டில் பர்மிஷன் கொடுத்தான் அப்புறம் வரேன் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் என்னை சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பிட்டான் ஆண்டவரே, அப்போ வரேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் வேற எங்கள் அப்பா அம்மாலாம் இறந்த பிறகு நான் வரேன் ஆண்டவரே, நீ சொல்லுவியா? உனக்காக கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கும் போது நீ எதுக்கு பின்னிட்டு பார்க்கணும்? என் வாழ்க்கையில் நான் எப்போவுமே உறுதியாக இருக்கிற ஒரு காரியம் கர்த்தர் ஒன்று தொடங்கிட்டாருனாக்கா அப்படியே வழி நடத்திட்டே போவார். மனுஷனுடைய உதவியே அதில் இருக்காது, மனுஷனுடைய உதவியே இருக்காது. ஆனால் மனுஷனுக்கு முன்பாக இவங்க நம்மளை வாயை திறந்து கேட்க மாட்டாங்களேன்னு மனுஷன் யோசிப்பாங்க. மனுஷன் எப்படி யோசிப்பாங்க? இப்படியெல்லாம் போகிறாங்க, இப்படியெல்லாம் இவங்களுக்கு வழி கிடைக்குது, நம்ம இவங்களுக்கு இதில் இன்னும் சூப்பராக செஞ்சு காட்டலாமே. உனக்கு ஆண்ட வேலை தூதர்களை வச்சிருப்பாரு, எங்க போனாலும் தூதர்களை வச்சிருப்பாரு. நான் அனுபவிச்சு பேசுறேன். எல்லா இடத்திலும் உனக்காக தூதர்களை வைத்து அவர் வழி நடத்துவார். இது அனுபவிங்க. பின்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தூதர்கள் இருக்க மாட்டாங்க. உங்க பின்னாடி எந்த தூதரும் இருக்க மாட்டாங்க, உங்க முன்னாடி தான் இருப்பாங்க எல்லாருமே. உங்களுக்கு முன்னால இருக்கிற தூதர்கள். நான் சொல்றேன், உன் எண்ணத்துல கூட, உன் மனசுல கூட, உன்னுடைய நீ எடுத்த ஒழுங்கலை கூட, நீ எடுத்துல ஒரு எண்ணங்களில் கூட, ஒவ்வொரு காரியங்களில் கூட, ஆண்டவரே நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் இதை செய்வேன், இப்படி தான் நான் வாழ்வேன். நான் தான் சொல்கிறேனே, 16 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த பின்னிட்டு திரும்பி பார்க்கணுன்ற துணிவு எனக்கு வராது. கீழே விழுற சான்ஸ் வந்தால் கூட, ஒரு தடவை விழுந்தா கூட ஏந்திரிச்சு, இது எனக்கு இல்லை, கர்த்தர் அதை உணர்த்திடுவார், இது உனக்கு இல்லை, எழுந்திட்டு எழும்பு, அங்கேருந்து எழுந்து, உனக்கு கிடையாது இது அப்படின்னு எழுப்பி விடுவார் கர்த்தர். ஏன்னா கர்த்தருக்கு நான் தேவைன்னு எனக்கு தெரியும். கர்த்தருக்கு நான் தேவை. கர்த்தருக்கு நீ தேவையா இருக்கிறனால தான் இன்னைக்கு உன்னை கொண்டு உட்கார வைத்து இந்த வசனத்தை கேட்க வைக்கிறாரு. ஸோ என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் கையை வச்சுட்ட பிறகு, காலை வச்சுட்ட பிறகு நான் பின்னாடி பார்த்தேன்னாக்கா அப்போ என்ன ஆகிடும்? உப்பு தூணாக தான் நான் மாறிடுவேன். நான் பின்னாடி பார்க்கக்கூடாது. பின்னாடி பார்த்துட்டேனாக்கா என் மைண்டு வேலை செய்யாது. உப்பு தூண், இந்த தூணை தான் நான் வச்சு சொல்லிட்டு இருந்தேன். இது ஒரு தூண், இந்த மாதிரி ஒரு தூண் அப்படியே நிற்போம், வேலையே செய்யாது. அந்த மாதிரி பிசாசை நம்மளை ஆக்கிடுவான். நம்ம மைண்டே வேலை செய்யாது, எந்த இடத்துக்கும் நம்ம போக முடியாது, எதையும் செய்ய முடியாது. என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃபேமிலி ப்ரேயர் மிஸ் பண்ணி பாருங்க, அன்னைக்கு துன்பம் வரும் பாருங்க. யாருக்கு வரும்? இதை ஒழுங்காக செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும், ஒழுங்காக செய்யாதவங்களுக்குலாம் வராது. ஒழுங்காக நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர்ஸு, நைட்டில் ஃபேமிலி ப்ரேயரு, காலையில் ஃபேமிலி ப்ரேயரு பண்ணுறவங்க பண்ணாமல் இருந்து பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அந்த நாளே கஷ்டமாக இருக்கும். ஜெபிக்காமல் விட்டு பாருங்களேன், கஷ்டமாக இருக்கும். அதே நீ ஜெபிக்காமே இருந்துக்கோ, நீ பைபிள் வாசிக்காமே இருந்துக்கோ, அப்படி இருந்தீனாக்கா எப்படி இருக்கும்னாக்கா உப்பு தூணாக தான் இருப்பேன். நிறைய இருக்குது, காரியங்கள் நிறைய இருக்குது. ஆண்டவருக்கு என்னவனா செய்ய தெரியும். ஆண்டவருக்கு உன்னை எப்படின்னா ஆசீர்வதிக்கும். எப்படின்னாக்கா திராட்சை பழம் இல்லாமையே தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினவர் அவர். திராட்சை பழம் இல்லாமையே அவங்களாம் கஷ்டப்பட்டு திராட்சை பழம் வாங்கி சூப்பரான ஒரு திராட்சை ரசம் செஞ்சு வச்சாங்க அந்த காணா ஒரு கல்யாணத்தில். ஆனால் கர்த்தர் திராட்சை பழங்கள் இல்லாமலேயே ஒரே வார்த்தை சொல்கிறாரு, ஜாடியில் தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியை நிரப்புங்க. கர்த்தர் அவ்வளோதாங்க, சிம்பிள். நம்ம ஆசீர்வாதம்லாம் கர்த்தர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நம்ம தான் பெருசாக யோசிக்கிறோம்.
சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலே பெருசா யோசிப்பாங்க. மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிட்டாலே பெருசா யோசிப்பாங்க. என்னமோ நிறைய காரியத்தை விட்டுட்டு வரணும்னு. இதுக்கு வந்தா தான் ஆசீர்வாதமே. இங்க காலை வச்சா தான் ஆசீர்வாதமே. நான் சொல்றேன், இந்த உருப்படியா வந்து வந்து உட்கார்றீங்க பார்த்தீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். நிறைய பேருக்கு சொல்றேன், உருப்படியா, ஐயய்யோ! நான் கூட்டத்துக்கு போயிடனேன்ப்பா, சர்ச்சு தரத்துக்கு தான் நான் அங்க இருக்கணும்ப்பா. இந்த எண்ணத்துல வந்து உட்கார்றீங்க பாருங்க, உங்க மைண்டில இதெல்லாம் ஏறுது பாருங்க. இந்த கலப்பையில கைய வச்சுட்டீங்க பாருங்க, பின்னிட்டு பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள வித்தியாசமா எழுப்பி, பிரகாசிக்க பண்ணி, உபயோகப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அதான் அவருடைய வேலையே. இத தான் அனுபவிக்கணும் நம்போ. இத தான் அனுபவிக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, பாஸ்டர் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவரே நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். எனக்கு தேவையில்ல ஆண்டவரே. எனக்கு தேவை த பெஸ்ட்ட எனக்கு வச்சிருக்கும்போது, நான் எதுக்கு பின்னிட்டு பார்க்கணும்? நான் எதுக்கு பின்னிட்டு பார்க்கணும்? அதனால பின்னிட்டு பார்க்காம நீங்க போயிட்டே இருந்தீங்கனாக்கா, கர்த்தர் அத கண்டிப்பா ஒரு தம்பிய நான் மீட் பண்ணேன். அவரு ஆஃப்கோர்ஸ் அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெரிய பெரிய பிள்ளைங்க. ஒரு பிள்ளை வந்து நர்சிங் முடிச்சுட்டு துபாயில வேலை செய்றாங்க. இன்னொரு பாப்பா வந்து மெடிக்கல்ல முடிச்சுட்டு வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட்ட பாதைகள நான் நெறைய பார்த்துருக்கிறேன். அவருடைய எய்மே எப்படி இருக்குன்னா, மாவு மில்லு. மாவு மில் வைக்கணும். மாவு அரைக்கிற மிஷின் வாங்கணும். மாவு அரைக்கிற மிஷின் வாங்கணும். மாவு மில் வாங்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் சின்ன சின்ன இந்த தண்ணி கடையில வேலை செஞ்சிருக்கிறாரு. தண்ணி கேன் நிரப்புற கடையில அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சிருக்கிறாரு. அப்புறம் அப்படியே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நெறைய நல்ல சொந்த வீடுலாம் இருந்துச்சு. எல்லாமே இருந்தது. ஆனா, அவங்க பொண்ணு நர்சிங் முடிச்ச உடனே, அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வேலை செஞ்சாங்க. கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு, இன்னைக்கு துபாயில போய் வேலை செய்றாங்க. துபாயில போய் இன்னைக்கு நர்ஸா இருக்கிறாங்க. நர்ஸா இருந்து அவங்க அவங்க சம்பாத்தியத்தில இன்னைக்கு அவங்க அப்பா, அவங்க வீடு எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க தங்கச்சியும் இருக்கிறாங்க. அவங்க அந்த சம்பாத்தியத்தில அவங்க அந்த எலக்ட்ரானிக் சைக்கிள் வாங்கி குடுத்துருக்காங்க. என்ன, அதெல்லாம் காட்டுனாரு. 36,000க்கா இது. என் பொண்ணு தான் வாங்கி குடுத்தது இத. அப்படியே பாருங்க, நல்லா இருக்குது பாருங்க. சும்மா ஏறி உட்கார்றாரு, அவர் பாட்டுன்னு போயின்னே இருக்கிறாரு. மெரிக்கவே வேணாம். ஆனா, நான் எப்படி பார்க்குறேனாக்கா, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதுக்கு எல்லாமே காரணம் எங்க அப்பா பேர சொல்லி, அங்கிள் தான்க்கா எங்கள இப்படி உண்டாக்குனாரு, உருவாக்குனாரு. அங்கிள் அன்னைக்கு அத அத கேட்டுட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாரி ஒரு இன்னொரு ஊழியக்காரர என்னால பார்க்க முடியல. அப்படி எங்கள உருவாக்குனாரு. இன்னைக்கு நான் போயிட்டு சிஎஸ்ஐல நெறைய இடத்துல நான் பிரசங்கம் பண்றதுக்கு காரணமே அங்கிள் தான். எங்க அப்பா பேர சொல்லிட்டு, அங்கிள் தான் அப்டின்னாரு. அப்போ அ அத போல ஒரு ஸ்ட்ரிக்ட்டாலாம் வரவே வராது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்கார பார்க்கவே முடியல. ஒரு இடத்துலயும் பிரசங்கம் பண்ணும்போது முடிச்சுட்டு வருவேன், கீழ இறங்கும்போதே கேட்பாங்களாம், "நீ என்னப்பா வித்தியாசமா நீ பண்ற? உன் பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னுவாங்க." அதுக்கு அடிப்படை தளமே எ எங்க அப்பா உண்டாக்குன ஊழியம். அந்த பெனியல்ன்ற அந்த ஊழியத்துல தான் நான் கத்துக்கிட்டேன். அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்படியே எல்லாம் ரவுண்டா உட்காருவோம். திடீர்னு சொல்லுவாரு, "நீ தான் பிரசங்கம் பண்ணணுன்ட்டு." அதெல்லாம் சொல்லி நெனச்சு பார்க்கும்போது, ஒரு வேள அவங்க பின்னிட்டு பார்த்திருந்தா, இன்னைக்கு அவங்க கதிலாம் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அப்ப சொல்லிட்டே இருந்தாரு. "இப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட்டாலாம் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம்." அப்போ வில்லியம் அங்க இருந்தப்போ சொன்னாரு, "இல்ல, இல்ல. இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிறோம். எங்க பாஸ்டரும் அப்படிதான். இதே தான். இவங்களும் அதோ இங்க இருக்கிறாங்க. இவங்களும் இப்படியே தான் இருப்பாங்க. திடீர்னு சொல்லுவாங்க. திடீர்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. திடீர்னு ஸ்டேஜ்ல பேச சொல்லுவாங்க." அப்படின்ட்டு சொல்லும்போது, இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்கள மாரி இருந்தவங்க, சின்ன வயசுல உங்கள மாரி இருந்தவங்க, இன்னைக்கு அவருக்கு ஒரு 53 வயசு இருக்கும். அவரு சொல்றாரு, என்ன, "இப்படிலாம் நாங்க இருந்தோம். இன்னைக்கு பாருங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறோம்." நீங்க உங்க வாழ்க்கையில பின்னிட்டு பார்க்காம இருங்க. இதே மாரி உங்களுடைய வயசுல நீங்க அப்படி சொல்லுவீங்க. "எங்களுக்கு ஒருத்தர் இருந்தாங்க. ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. இப்படி சொல்லிக் குடுத்தாங்க. இப்படி பேச." ஒரு தருணத்தையும் நீ உபயோகப்படுத்திக்கணும். ஒரு தருணத்தையும், "ஆண்டவரே நான் உமக்காக செய்றேன். நான் உமக்காக செய்றேன். நான் உமக்காக நான் பேசுறேன். நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன்." ஆனா உனக்கு தெரியும். உன்னுடைய தாளந்துகள் தெரியும். உன்னுடைய உன்னுடைய ஒவ்வொரு காரியமும் உனக்கு தெரியும். கலப்பையின் மீது கைய வச்சுட்டு பின்னிட்டு பார்க்காத. அதனால இன்னைக்கு பத்தி யோசிக்காதீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த 53 வயசுல அவரு வந்து 2 பெரிய பிள்ளைங்க, நல்ல ஒரு சூப்பரான மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு. கல்யாணம் பண்ணி குடுக்க போறாரு பொண்ண. "அக்கா இன்னைக்கு நல்லா இருக்கிறோம்க்கா நாங்க. ஒரு கஷ்டம் இல்லாம இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லும்போது, திரும்பி பார்க்குறாரு அவரு.
அன்னைக்கு அங்கிள் சொல்லி கொடுத்தது தான் எல்லாமே எங்களுக்கு. அங்கிள் எங்களுக்கு விதைய போட்டார். இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ போடு, உன்னுடைய விதைய போடு. உன்னுடைய விதைய எங்கெங்கெல்லாம் நீ போடுறியோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை சாட்சியா உயர்த்தி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இதே சென்னையில் வந்து நீ வெளியூரில் இருப்ப, இதே சென்னையில் வந்து உன்னை சாட்சி சொல்ல வைப்பார். பின்னிட்டு பார்க்காத, பின்னிட்டு பார்க்கவே பார்க்காத, ஆசைப்பட்டு கூட பின்னிட்டு பார்க்காத, ஆசைப்பட்டு கூட. இது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த ஆசையெல்லாம் பதிச்சு வை, புதைச்சிடு. கர்த்தர் கொடுக்குற ஆசையை மட்டுமே நிறைவேற்றி, ஆண்டவரே நான் உங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ அதுக்காக மட்டும் நில்லு. சில காரியங்களை 2 பேதுரு 2வது அதிகாரம் குயிக்காக நம்ம முடிச்சிடலாம், ஜபத்துக்குள்ளாக நம்ம கடந்து போனோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 324வது பக்கம் 20வது வசனம். 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். இந்த உலகத்தினுடைய அசுத்தமான காரியங்களில் நம்ம திருப்பி அதுலேருந்து தான் நம்ம வெளியில் வந்தோம். அதுலேருந்து தான் நம்ம வெளியில் வந்தோம். நல்லா படிங்க, வீட்டில் போய் திருப்ப படிங்க இந்த வசனத்தை. அந்த அசுத்தமான உலகத்தினுடைய காரியங்களிலிருந்து வெளியில் வந்திருக்கிறோம். வெளியில் வந்துட்டு மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க, மறுபடியும் செய்யாத, மறுபடியும் அந்த தப்பை செய்யாத. எந்த தப்பை நீ நோக்கி போய் கொண்டிருக்கிறியோ கர்த்தர் உங்ககிட்ட பேசுறார். மறுபடியும் தப்பினவர்கள், மறுபடியும் நம்ம தப்பி வந்தாச்சு, வேண்டாம் ஆண்டவரே உலகத்தினுடைய காரியங்கள் எனக்கு வேண்டாம் சொல்லி நீ தப்பி வந்திருக்கிற. நீ தப்பி வந்துட்ட பிறகு மறுபடியும் செஞ்சா மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. நீ மறுபடியும் செய்யறனாக்கா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நீ மறுபடியும் செய்யறனாக்கா நீ பின்னிட்டு பார்த்துட்ட. நீ பின்னிட்டு பார்த்ததுனால உன் வாழ்க்கை என்ன ஆகும்? உப்பு தூணாவே இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய நீ உப்பு தூணா தான் நின்றுட்டு இருப்ப. ஸோ மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். ஸோ முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதோட மோசமாக இருக்கும், அதோட மோசமாக இருக்கும், கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு இன்னொரு பெயர் நீதியின் மார்க்கம். நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஸோ கற்பனையை விட்டு விலகாத. உன் சபையில் கர்த்தர் உனக்கு என்ன சொல்லித்தராரு, அந்த கற்பனையை நீ விட்டு விலகிறனாக்கா பின்னிட்டு பார்க்கிற. கேடுல பின்னிலைமையை பார்க்கலாம், முன்னிலைமை இன்னும் கேடுதலாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆண்டவர் விட்டு விலகி போகிறது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீ திரும்ப எழுந்திருக்கிறது தான் பயங்கர கஷ்டம். அடுத்தது பாருங்க, ரொம்ப கேவலமாக இந்த பைபிளில் இந்த வார்த்தையை சொல்லிக்குது. நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஸோ நாய் வந்து என்ன பண்ணுது? நாய் மட்டும்தான் கக்குனதை சாப்பிடும். இந்த வசனம் இங்கே இருக்கிறதுனால எங்கள் டெஃபியை நான் கக்குச்சுன்னா சாப்பிட விடவே மாட்டேன், என்றைக்குமே சாப்பிட விட மாட்டேன். அதனால் அதுக்கு தெரியும், அதுக்கு டெஃபி நோ, அவ்வளோதான், திரும்ப அதை சாப்பிடாது. மனுஷனுக்கு ஏன் அந்த புத்தி வரல? டெஃபிக்கு தெரியுது. நான் சொல்லும் போது டெஃபி நீ கக்கி வச்சிருக்கிற சாப்பிடக்கூடாது, நோ, அப்படி தூரம் வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் அது கக்கிட்டு தான் வருமே ஒழிய திரும்ப போய் சாப்பிடாது. ஆனால் மனுஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம், விழுந்த பாவத்திலே நீ விழுந்து 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 எழுந்திருக்கிறனாக்கா உப்பு தூணா இருக்கிற, நீ உப்பு தூணாயிடுவ. உப்பு தூணா நிப்போங்க வேணாம், ஜாக்கிரதையாக நம்ம போயிட்டே இருக்கணும். ஒரு சின்ன பாவம் கெடுதலை உண்டாக்கும். அதே மாதிரி பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழமொழிகள் இதெல்லாம் சம்பவித்தது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்காமல் நம்ம இருக்க ஆண்டவர்கிட்ட நம்ம கெஞ்சி கேட்கலாம், ஆண்டவரே பின்னாடி வாழ்க்கை எனக்கு வேணாம். எவ்வளோ தப்பிச்சு நம்மளை கழுவி கொண்டு வந்திருக்கிறார், அப்படி சுத்த ரத்தத்தினால கழுவி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்? நம்ம ஒரு 10 வருஷம் கணக்கு போடுங்க, எவ்வளோ ஆசீர்வாதம். ஏப்பா அன்றைக்கி எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? எவ்வளோ ஆசீர்வாதம்.
ஒருத்தர் கூட சொல்ல முடியாது அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இருக்கிற, ஒன்றும் பெருசாக புதுசாலாம் இல்லை சொல்லவே முடியாது. இன்னைக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறார். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு மன்னிப்பு, ஏசாமி அந்த 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 கலப்பையின் மீது கையை வச்சுட்டு நான் பின்னாடி பார்க்கக்கூடாது ஆண்டவரே. நாளைக்கு நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்டம்ஸ் ஆஃப் அதாவது பேக் ஸ்லைடிங் பற்றி, பின்மாற்றத்துக்குரிய அறிகுறிகள், அந்த அறிகுறிகளை நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக தயவுசெய்து ஜோம் பண்ணிட்டு வாங்க. கத்தர் உணர்த்த ஐயோ நான் பின்னாடி பார்க்கக்கூடாது, நான் பின்னாடி போகக்கூடாது, நான் பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த மைண்டுக்கு, அந்த எண்ணத்துக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்கள். ஆண்டவரே என்னுடைய எண்ணங்களில் இப்படி வருது, நான் இதை விட்டு விலகிறேன், இது எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்லி உன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இரு. உன்னை பரிசுத்தப்படுத்த தான் நீ கலப்பையின் மீது கையை வச்சுட்டு நீ பின்னிட்டு பார்க்காம இருப்ப. பரிசுத்தப்படுத்திட்டே இரு. ஏன்னா உன் கூட பேசுகிறவங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு, உன்னுடைய கூட வேலை செய்கிறவங்கலாம் பரிசுத்தமாக இருக்க மாட்டாங்க. உனக்கு கெடுதலை செஞ்சு சொல்லி தருவாங்க. சொல்லி தருது மட்டும் இல்லை, உன்னுடைய ஆசையே உன்னை கெடுக்கும். பேராசைகள் பயங்கரமாக கெடுக்கும். ஸோ இதெல்லாம் விட்டு விலகணும்னாக்கா ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நீ சொல்லி கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலப்பையின் மீது கையை வைத்துட்டு நாங்கள் பின்னிட்டு பார்க்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணாம், காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.